லைட்டெல்லாம் அடித்து காட்டுவேன் பாருங்க. உள்ள எங்கே வரைக்கும் போய் கிடக்கு என்ன சாமான் அவ்வளோ தூரம் போகுது, கிட்டத்தட்ட 2-3 மீட்டர் கிட்ட போகுது. ஹலோ சகோதரங்கள், எப்படி இருக்கிறீங்க? உங்களை வந்து சந்திச்சு கனகாலம். நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன், நானும் நல்லா இருக்கிறேன். இப்போ வந்து அன்றைக்கு ஒரு முக்கியமான வீடியோ காட்ட போகிறேன். எங்களோட ஊர் மனைக்கில் கிட்டத்தட்ட எல்லா இடம் சுற்றி வர வீடு தான். எங்களோட நடுவில் மட்டும்தான் ஒரு கொஞ்சம் காணி இருக்குது. மிச்ச இடமெல்லாம் சுற்றி வர பார்த்தீங்கன்னா காலைஞ்சாலையெல்லாம் வீடு தான். சரியா, இந்த காணிக்கங்காலையெல்லாம் சுற்றி வர வீடு. ஆனால் நடுவில் இந்த காணி இருக்குது. ஆனால் இந்த காணிக்கு நடுவில் ஒரு பெரிய ஒரு பொந்தொண்டு வந்துருக்குது. கிட்டத்தட்ட வந்து ஒரு நான் நினைக்கிறேன் அது நெறி பொந்தா தான் இருக்கணும். பெரிய ஒரு நாயை விட பெருசாக இருக்கக்கூடிய ஒரு ஆள் தான் அதை கிண்டி இருக்க முடியும். அப்படி ஒரு கிண்டியை உள்ளே வந்து ஒரு இடம் மாதிரி செஞ்சு விட்டுருக்கு, குட்டி போடுறதுக்கு ஏற்ற மாதிரி. வேறு நாய் வந்து தூரம் கிண்டாது. எங்களோட நாய் வந்து ஆம்பளை நாய் வந்து இவ்வளோ தூரம் போகாது. மற்றது வேறு நாய் வந்து கிண்டுறதுக்கான வாய்ப்பு குறைவு. ஏனெண்டா இது நாய் கிண்டினை விட பெருசாக கிடக்கு, உள்ளுக்குள்ளே கன தூரம் வர போகுது. இவ்வளோ தூரம் நாய் கிண்டி உள்ளே போகுன்றது எனக்கு சந்தேகம். இது எனக்கு தெரிஞ்சு நெறி பொந்தா இருக்கணும், இல்லாட்டி வேறு என்னவமா இருக்கணும். நான் இதை உங்களுக்கு காட்டுறேன். இதை பார்த்துட்டு நீங்களே கொமெண்ட்டில் சொல்லுங்க இது என்ன பொந்துண்டு. சரியா, வாங்க கிட்ட கொண்டே காட்டுறேன். மற்ற பக்கம் மாற்றுவோம், லைட்டெல்லாம் அடித்து காட்டுவேன் பாருங்க. இப்போ போகிறோம். சரியா, கிட்ட போகிறோம். இந்தா கண்டிங்களே கொண்டு வந்துட்டு இது பாருங்க. பின்னுக்கு இருந்தது தான் உங்களுக்கு தெரியும். இப்படி பெரிய பொந்தா போகுது. இந்தா இப்படி கிண்டி கிடக்கு. இதுக்குள்ளே லைட் அடித்து பார்த்தோம்னா பாருங்க, லைட் அடிக்க தெரியுதா? உள்ள எங்கே வரைக்கும் போய் தான் கிடக்கு என்ன சாமான் என்னது என்னது கிடக்கு பாருங்க. இதுலேயும் ஏதோ போட்டு கிடக்கு, அங்கே உள்ளே ஏதோ கிடக்கு. எப்படி கிண்டி இருக்குன்னு பாருங்க. எனக்கு தெரிஞ்சு இது நான் இல்லை, 100% சொல்லுவேன் இது நான் இல்லை, வேறு ஏதோ. உங்களுக்கு இது என்னென்னு தெரிஞ்சால் தயவு செய்து கொமெண்ட்டில் சொல்லுங்க.